ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் நெரிசல் ஏற்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக 4 பேர் கைதான நிலையில் அதில் ஒருவரான நிக்கில் சோசேலுக்கும் விராட் கோலிக்குமான நெருக்கம் விவாதப் பொருளாகியுள்ளது. நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பெங்களூரு மாநகர காவல் ஆணையர் உட்பட 5 உயரதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராம் ஆகியோரின் வீடுகளிலும் போலீசார் சோதனை நடத்தினர். புதிய மாநகர காவல் ஆணையராக ஸ்ரீமந்த் குமார் சிங் பொறுப்பேற்ற நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனமான TNA-வைச் சேர்ந்த கிரண்குமார் சுனில் மாதவ், கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஆர்சிபி அணியின் சந்தைப்படுத்துதல் பிரிவின் தலைமை அதிகாரியான நிக்கில் சோஷேல் மும்பைக்கு செல்வதற்கு கெம்பேகவுடா விமான நிலையம் சென்றபோது கைதானார். நிக்கில் சோஷேல் கைதான செய்திக்கு பிறகு அவரது மனைவி மாலவிகாவும் விராட் கோலி, அனுஷ்கா தம்பதியுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை இணையத்தில் வலம் வரத் தொடங்கியுள்ளன. ஆர்சிபி உரிமையாளரான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான டியாஜியோ இந்தியாவில் பணிபுரிந்து வந்த சோஷலே 2 ஆண்டுகளாக ஆர்சிபி அணிக்காக பணியாற்றி வந்தார். மேலும் அனுஷ்காவும் மாளவிகாவும் நீண்ட நாள் தோழிகள் என்று கூறப்படும் நிலையில் நடந்து முடிந்த IPL-இல் இருவரும் சேர்ந்து போட்டிகளை பார்த்ததும் கவனம் பெற்றுள்ளது. முதுநிலை நீட் தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றம் அதற்கு பிறகு கால அவகாசம் வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தது. வரும் 15ஆம் தேதி நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வை நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு வாரியம் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுமார் 2,20,000 மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர் என்றும் ஒரே ஷிப்டில் நடத்தினால் தற்போது உள்ள தேர்வு மையங்களை விட கூடுதலாக 450 மையங்கள் தேவைப்படும் என்பதால் ஆகஸ்ட் 3இல் தேர்வு நடத்த அனுமதிக்க வேண்டும் என தேசிய தேர்வு வாரியம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது தேர்வு வாரியம் கேட்கும் கால அவகாசம் அதிகமாக இருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் மையங்களை கண்டறிய ஏன் இவ்வளவு அவகாசம் தேவைப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினர். பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் கூடுதல் அவகாசம் கோருவதாக தேசிய தேர்வுகள் வாரியம் தெரிவித்தது. மேலும் மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நடராஜ் தெரிவித்தார். இதனை தேர்வு நடத்தும் TCS நிறுவனமும் உறுதி செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அதனை ஏற்ற நீதிபதிகள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வு நடத்த அனுமதி அளித்தனர். மேலும் தேர்வை மீண்டும் ரத்து செய்யவோ ஒத்திவைக்கவோ கூடாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பிரசாத்தை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருந்து வந்தார். இவர் கடந்த 22ஆம் தேதி தனது நண்பர்களுடன் சேர்ந்து நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பாரில் தகராறில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டார். மேலும் அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக பிரசாத் மீது புகார்கள் குவிந்தன. அதன் பேரில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கு முரணாக செயல்பட்டதாலும் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தாலும் பிரசாத்தை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவினர் யாரும் அவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.